தொடர்ந்து நம்மோட இணைப்பில் லுலு சபா இயக்குனர் ராம் பாலா அவர்கள் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம்மா, சொல்லுமா. சார், இந்த இறப்பு செய்தி கேள்விப்பட்டீங்களா? எங்களெல்லாம் தாண்டி உங்களுக்கு தான் அவரை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். ஒரு இயக்குனரா அவரோட திறமைகள் என்ன? இப்போ இறப்பு செய்தி கேள்விப்பட்டிருக்கீங்க, உங்களோட நினைவாளிகளை பகிர்ந்துக்கோங்க சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சேஷா எங்களை எல்லாம் லுலு சபா 20 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி எங்களை எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஐபிசி தமிழ்ல வச்சு எங்களுக்கு பாக்யராஜ் சார் கையால ஷீல்டு கொடுத்து, அதாவது கண்ணில் கலங்கி அப்படி இப்படியெல்லாம் இந்த மாதிரி ஒரு குடும்பம் நம்ம இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாப்ல. அதே மாதிரி என்னை வீட்டில் இறக்கி விட்டுட்டு நான் ரொம்ப நேரம் பேசிட்டு, எப்படி இருந்தது இந்த ஷோ, இப்போ இருந்தது, சந்தோஷமா இருந்தீங்களா, நம்மளாம் சந்தோஷமா இருந்தோம்ல. இதுதான். ஏன்னா 22 வருஷமா, ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, 22 வருஷமா சேஷு கூட நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். தினம் பாத்தீங்கன்னா போன் அடிப்பாப்ல. ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா கூட அங்கிருந்து பாத்தீங்கன்னா கூட எனக்கு போன் அடிச்சு, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற இது நடந்தது, நீங்க எப்ப பண்ண போறீங்க, மறுபடியும் நாம சேர்ந்து மறுபடியும் கலக்குவோம், இதைத்தான் பேசுவாப்ல. நான் சொல்லுவேன், சேஷா நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு கேரக்டர் அருமையா ஒன்று பண்ணுவேன். நான் மறுபடியும் பாத்தீங்கன்னா எப்படி லுலு சபால எப்படி ஃபேமஸ் ஆனீங்களோ அதே மாதிரி இந்த சினிமாலையும் பெரிய லெவலுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் நடக்காம போயிடுச்சேங்கிறத எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. சார், அந்த தருணத்துல அவர் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. நீங்க எதுகை மொழி ஜோக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியா பண்ணுவாரு. இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகி வந்துட்டு இருக்க சமயத்துல இப்படி நடந்திருக்கு என்ன சார்? இது ஆக்சுவலா எப்படின்னா, சேஷு பாத்தீங்கன்னா நான் எல்லா ஆர்டிஸ்டுகளையும் ஒன் மோர் நிறைய கேட்பேன். என்னோட பர்ஃபெக்ஷன் மெயினா எனக்கு பர்ஃபெக்டா மாடுலேஷன் இருக்கணும், பர்ஃபெக்டா அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்பேன். ஸோ நான் அவர்கிட்ட அந்த மாதிரி இருக்கிறப்போ நிறைய டேக் வாங்கினா கூட பாத்தீங்கன்னா டேக் நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அவர் இல்ல பாஸ், நான் எனக்கு திருப்தியா இல்லை, நான் ஒன் மோர் போறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, அவர் இன்னுமே அருமையா என்னை அந்த ஒன் மோர்ல பர்ஃபெக்டா ஒன்று பண்ணி கொடுத்து சூப்பரா பண்ணுவாரு. இன்னைக்கு ஒன் மோர் நான் சொல்றதுக்காக அவரு நோ மோர், அவ்வளவுதான். சார், இணைப்பில் உங்கள் நினைவுகளை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.